சென்னை வடகிழக்கு மாவட்டம் மாதவரம் சட்டமன்ற தொகுதி திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் எஸ். சுதர்சனம் எம்எல்ஏ அவர்களையும், திருவொற்றியூர் தொகுதி CPIM வேட்பாளர் அவர்களையும் ஆதரித்து மாவட்ட கழக அவைத் தலைவர் குறிஞ்சி எஸ். கணேசன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வேட்பாளர் எஸ். சுதர்சனம் MLA மற்றும் திருவொற்றியூர் தொகுதி CPIM வேட்பாளர் மற்றும் கூட்டணியின் அனைத்து மாவட்ட பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு தேர்தல் ஆலோசனை வழங்கினார்கள். நம்முடைய இயக்கத்தை வருங்காலத்திலே தலைமையேற்று நடத்த இருக்கின்ற மாண்புமிகு துணை முதல்வர், இளைஞரணி செயலாளர், அன்பு சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் சமர்ப்பிக்கின்றேன். மற்றும் கழகத்தினுடைய முன்னணி தலைவர்கள் அனைவருக்கும், என்னை பரிந்துரை செய்த மாதவரத்தில் இருக்கின்ற நம்முடைய கழக அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நன்றியை நான் முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த சிறப்பு மிகு கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்ற, பேசிவிட்டு சென்றிருக்கின்ற திருவொற்றியூர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வேட்பாளர், ஆடம்பரம் இல்லாமல் ஆரவாரம் இல்லாமல் எளிமையின் உருவமாக, எனக்கு அவரை 20-25 ஆண்டுகளுக்கு முன்பிருந்து நன்றாக தெரியும். அப்படிப்பட்ட ஒரு எளிமையானவர், இனிமையாக பேசக்கூடியவர், கடுமையான வார்த்தைகளை பிரயோகிக்காதவர். அவருக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த கூட்டத்திலே வந்து கலந்து கொண்டிருக்கின்ற காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய மாவட்ட தலைவர் அன்பு சகோதரர் காங்கை குமார் அவர்களே, உண்மை நிலையை உலகிற்கு எடுத்து உரைத்திருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு முதல்வர் கழக தலைவர் அவர்கள் இன்றைய தினம் தன்னுடைய பரப்புரையை நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் பிறந்த திருவாரூர் மாவட்டத்திலே தொடங்கி இருக்கின்றார்கள். தமிழகம் முழுவதும் எழுச்சியான திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி தான் வெற்றி பெறும் என்ற நிலை மக்களிடையே ஒரு பெரிய எழுச்சியை உருவாக்கி இருக்கின்றது. நேற்றைக்கு முன்தினம் திராவிட முன்னேற்ற கழகத்தால் வெளியிடப்பட்ட அந்த தேர்தல் அறிக்கையிலே கதாநாயகியாக இருக்கின்ற முக்கியமான ஒரு திட்டம், 8000 ரூபாய் கூப்பன் ஒவ்வொரு குடும்பதாரருக்கும் வழங்கப்படும் என்ற திட்டம் அனைவராலும், அனைத்து பெண்களாலும் மெச்சு பாராட்டப்படுகின்றது. அதே போன்று வாங்கிக் கொண்டிருக்கின்ற உரிமை தொகை 2000 தரப்படும் என்றும், புதுமை பெண் திட்டத்திலே 1000, 1500 தரப்படும் என்றும், நம்முடைய ஓய்வூதியம் வாங்குகின்றவர்களுக்கெல்லாம் 1200 2000 தரப்படும் என்றும், இப்படி பல்வேறு திட்டங்களை எல்லாம் நம்முடைய தேர்தல் அறிக்கையிலே நம்முடைய தலைவர் அவர்கள் மிக பிரமாதமாக எடுத்து வைத்திருக்கின்றார்கள். இவைகள் எல்லாம் பல ஊடகங்கள் மூலமாக அது மக்களை சென்று அடைந்தாலும், நம்மளுக்கென்று ஒரு தனியான பிரச்சார வழி, இதை மேலும் மக்களுக்கு இதயங்களிலே பதிய வைக்க வேண்டும் என்பதுதான் இந்த முக்கியமான ஆலோசனை கூட்டத்தினுடைய நோக்கமாக நான் கருதுகின்றேன். ஒவ்வொரு இயக்கத்தினுடைய தொண்டர்களும் பூத் வாரியாக, கிளை வாரியாக, வார்டு வாரியாக, பகுதி வாரியாக அந்தந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இயக்கத்தில் இருக்கின்ற ஒன்றிய பகுதி கழக செயலாளர்களெல்லாம் அரவணைத்து, கருத்து வேறுபாடுகள் இன்றி, மனமாச்சரியங்கள் இல்லாமல் அனைவரும் ஒன்றுபட்டு வேலை செய்ய வேண்டும். எனக்கு வாய்ப்பளிக்கப்பட்டிருக்கின்றது. நான் முதலிலே 2016 தலைவர் அவர்களால் எனக்கு முதலில் வாய்ப்பு அளிக்கப்பட்ட போது, அப்போது ஏறக்குறைய 16,000 வாக்குகள் வித்தியாசத்திலே நான் வெற்றி பெற்றேன் உங்கள் ஆதரவால். இரண்டாவது முறை நான் 57,071 வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற்றேன். இங்கே பேசியவர்களெல்லாம் சொன்னார்கள், 1,00,000 வாக்குகள் வித்தியாசத்திலே
சுதர்சனம் வெற்றி பெறுவார் என்று சொன்னார்கள். நான் எப்பொழுதுமே புகழறையை விரும்புவன் அல்ல. எப்பொழுதுமே என்னிடம் வருபவர்கள் 4,20,000 வாக்குகள் இருக்கிறது என்றால் நீங்கள் 3 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுகின்ற சொல்பவர்களும் உண்டு. ஆகவே அந்த புகழையெல்லாம் விரும்புவவர்களை ஏற்றுக்கொள்பவரும் நான் அல்ல. இன்று முதல் கடைசி வரை டிக்ளரேஷன் வாங்குகிற வரை எனக்கு புகழ்ச்சியே தேவையில்லை. எதிரியை நான் பலவீனமாக எப்பொழுதுமே பார்ப்பதில்லை. எதிரியை நான் பலமாகத்தான் பார்ப்பேன். அப்பொழுதுதான் நமக்கு சுணக்கம் ஏற்படாது, வேலை செய்ய தோன்றும். நாம் எதிரி நிச்சயமாக தோற்று வருவார் என்று நினைப்பது என்பது அது எந்த அரசியல்வாதிக்கும் உகந்ததல்ல. ஆனால் ஒன்றை மட்டும் நான் சொல்லுகின்றேன், வெற்றி பெறுவது நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம். தமிழ்நாடு முழுவதும் எவரை நம்முடைய முதல்வர் அவர்கள் என்ன இலக்கு வைத்தாரோ அந்த தொகுதிகளை பெற்று 2வது முறையாக ஆட்சி கட்டிலில் அமரப்போவதும் நம்முடைய தலைவர் அண்ணன் தளபதியார் என்பதிலே எந்தவித ஐயமும் இல்லை.